ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. நான் தான் உங்க சங்கர் பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம பெரிய வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நெனைக்கிறேன். இப்ப அதனால தான் ஒரு வீடியோ ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடுறேன். இப்போ நம்ம நண்பரோட மக்காச்சோளம் அதுக்கு வந்து களைக்கொல்லி அடிச்சு, அடுத்து கொஞ்சம் நாள்ல உரம் போடுறது தான் இப்போ நம்ம வீடியோவா எடுத்திருக்கோம். இப்போ நம்ம நண்பர் வந்து 15 நாளுக்கு மேல ஆச்சு. ஆ இப்போ மக்காச்சோளம் நட்டு. இப்ப என்னாச்சுன்னா, அதில களைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த ஆள்குழி விட்டு அழிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக இப்ப களைக்கொல்லி பயன்படுத்துறாரு. இப்போ இது எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா, செங்கிப்பட்டி. நம்ம நண்பரோட பேர் வந்து முத்தையன். அவருக்கு தான் இப்போ நம்ம களைக்கொல்லி குடுத்து, அத ஸ்ப்ரே சொன்னவாட்டி ஸ்ப்ரே எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம உரம் போடுறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம களைக்கொல்லி என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணி அத அடிக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப நம்ம பயன்படுத்துறது வந்து அட்ரடாப். இது வந்து அட்ரசைன் 50% WP. இது வந்து 1/2 கிலோ 1 ஏக்கருக்கு. இப்போ நம்ம 1/2 கிலோ பாக்கெட்ட கொட்டுறோம். இது வந்து பவுடர் தான். நம்ம தனியா கரைச்சுக்கிறணும். இப்போ அந்த 1/2 கிலோ பவுடர்ல வந்து 10 டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறோம். 10 டேங்க் அடிக்கிற மாரி. சரிங்களா? டொரி. இந்த இது வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா, அந்த கோரப்புல்லு கொஞ்சம் சாகாத அளவுக்கு கொஞ்சம் கெட்டியா இருக்கிற புல்லெல்லாம் இப்ப வந்து கரு வைக்கிறதுக்காக இந்த டொரிங்கிறத பயன்படுத்துறோம். இது வந்து உள்ளறிக்கை 2 தான் இருக்கும். ஒண்ணு வந்து களைக்கொல்லி, இன்னொன்னு வந்து ஒட்டுற பசை. இந்த புல்ல போய் ஒட்டிக்கிறதுக்காக, அந்த மருந்தோட நம்ம ஒண்ணா சேர்ந்து மிக்ஸ் பண்றதுக்காக இந்த பசைய பயன்படுத்துறோம். அது ஒரு லிக்விடு. இந்த களைக்கொல்லி வந்து 115 ml வரும். இத நீங்க வந்து சேம் 10 டேங்க் வர்ற மாரி, நீங்க 10 டம்ளர் தண்ணி ஊத்தி நீங்க இத கரைச்சுக்க வேண்டியது தான். அடுத்து அதே மாரி அந்த இதையும் அதில எடுத்து ஆட் பண்ணி ஊத்திருங்க. அவ்வளோதான் கணக்கு. நீங்க 10 டம்ளருக்கும் வர்ற மாரி நீங்க கலந்து வச்சுக்கங்க. அந்த பவுடர்லயும் 10 டம்ளர் வர்ற மாரி கலந்து வச்சுக்கங்க. இப்படி நான் சொன்ன மாரி இதில ஒரு 10 டம்ளர் கரைச்சிருப்பீங்க. அதில ஒரு 10 டம்ளர் கரைச்சிருப்பீங்க. கரைச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு டேங்க்கும் ஒரு டேங்க் வந்து இதில ஒரு டம்ளர், அதில ஒரு டம்ளர் எடுத்து ஊத்திட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறமாட்டி எந்த இடமும் கேப் இல்லாத அளவுக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணிற வேண்டியது தான். ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஸ்ப்ரே பண்ணிடணும். குறிப்பா வந்து நம்ம அந்த புல்லுல, கோரப்புல்லு, இந்த மஞ்சிலலாம் படுற மாரி அடிங்க. சரிங்களா? அப்பதான் நமக்கு வந்து புல்லெல்லாம் டக்குனு கருகும். இல்லன்னா அது அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கும். இந்த வீடியோல அவர் ஸ்பீடா நடந்துகிட்டு இருக்காரு. அதனால நீங்களும் ஸ்பீடா நடந்துறாதீங்க. நான் கொஞ்சம் ஸ்பீட இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். வீடியோ வந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்னென்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும். 5வது நாளு இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இந்த களைச்செடிகள் எல்லாமே பட்டுருச்சு முக்கால்வாசிக்கு. 5 நாள் கழிச்சு நம்ம உரம் போடணும். சரிங்களா? நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. கரெக்டாக நம்ம களைக்கொல்லி அடிக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்து 5 நாள் கழிச்சு கண்டிப்பாக நம்ம உரம் போடணும். அது என்னென்ன உரம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிஏபி. இந்த டிஏபி வந்து 1 ஏக்கருக்கு 1 மூட்டை. அப்புறம் இந்த யூரியா வந்து 1 ஏக்கருக்கு 1/2 மூட்டை. இப்போ 2 ஏக்கருக்கு கலந்துக்கிட்டு இருக்கிறதுனால என்னடா 1 மூட்டையாக கூட்டானேன்னு யோசிச்சிடாதீங்க. 1 ஏக்கருக்கு 1 மூட்டை அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் டிஏபி யூஸ் பண்ணிக்கங்க. யூரியாவையும் டிஏபியும் நல்லா கலந்துக்குங்க. அடுத்ததா எம்பவர்ங்கிற இந்த சத்து குருணை. இது வந்து 1 ஏக்கருக்கு 2 பை அப்படிங்கிற கணக்கில் நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த எம்பவர் சத்து குருணை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா நல்லா பூஸ்ட்டு கொடுக்கும். உங்கள் செடிக்கு வந்து நல்லா பூஸ்ட்டு கொடுக்கும். போட்டோம் அப்படின்னா சோளத்தட்டை அந்த தட்டை வந்து நல்லா பெருக்கும். அதுதான் நமக்கு முக்கியமே. நிறைய பேர் வந்து சோளம்னாலே சாஞ்சிரும், சோளம்னாலே காற்றுல அடிபட்டுரும் அப்படிங்கிறாங்க. அந்த இதெல்லாம் இது பண்ணணும்னா நமக்கு தட்டை கனமாக இருந்துச்சு அப்படின்னா சாயிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் தட்டை கனமாக இருக்கிறதுக்கு நம்ம அந்த ஸ்பிக்கு இதை கொடுக்குறோம். மற்ற உரத்துக்கும் வரும் தான். இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும். இந்த சோளத்தை பற்றி நிறைய பேருக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது. நெகட்டிவ் தாட்ஸ் இல்லை, ஒரு சில நேரம் அது ஃபேக்ட் தான். சோளம் போடுறதுக்கே நிறைய பேர் பயப்படுறாங்க. அது என்னென்ன காரணங்கள்னால பயப்படுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
உரம் நல்லா கலந்துருங்க. கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா உடச்சிட்டு நல்லா கலந்துருங்க. முடிஞ்ச வரையும் உரம் வந்து ஸ்பிக்கில் வாங்க ட்ரை பண்ணுங்கள், அதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கட்டி கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா முட்டை ஒரு இடத்துல போய் விழுந்துடும். அதையும் நல்லா பார்த்துக்குங்க, நல்லா சீராக கலந்து விட்ருங்க. அதில் தவறுகள் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா தூருக்கு கொண்டு போய் வச்சிடுறாங்க. அது ரொம்ப தவறு. மட்டையை ஒட்டி ஒன்றும் வேறு இருக்காது. மட்டையிலேருந்து உயிர் வேறு கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். அதனால் தள்ளி தான் கொஞ்சம் தூரத்தில் போடணும். அதை எப்படி போடுறேங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல நம்ம தண்ணியை கட்டிக்கிறோம். தண்ணியை கட்டினா தான் முதல்ல நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, உரத்தை போட்டுட்டு தண்ணி கட்டிடக்கூடாது, உரம்லாம் அடிச்சிட்டு போயிடும். தண்ணியை கட்டிடுங்க. தண்ணியை கட்டிட்டு அப்புறமாட்டி உரத்தை போடணும். ஈரத்தில் இருக்கும்போது உரத்தை போடணும். இப்போ நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்படி தான் போடணும். ஒரு சில பேர் தூரில் கொண்டே அப்படியே போட்டுருவாங்க. அப்படிலாம் போடக்கூடாது. இந்த வாக்கியா ஒட்டில் அப்படி போட விட்டுற வேண்டியது தான். இப்படி தான் போடணும். இப்படி போட்டால் தான் நல்லா இந்த வேர் பிடிக்கும். உங்களுக்கு வேர் தூருக்குள்ளேன்னா அந்த தண்டுக்குள்ளே கிடக்காது வேறு. நீங்கள் தூரில் கொண்டே போடுறதுக்கு கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். அதனால் அவங்க எப்படி போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க. அவங்க ஸ்டார்டிங்கில் தூரு போட்டாங்க. அப்புறமாட்டி நாளில் சொல்லி இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிட்டு இருக்கிறத பாருங்கள். இப்படி போட்டாலே நமக்கு வேருக்கு பிடிச்சிக்கணும். அது ஒரு சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இப்படி தான் போடணும். வேர் வந்து தூருக்குள்ளே இருக்காது. பேசிக்காக இப்போ நம்ம மக்காச்சோளத்தை பொறுத்தவரை என்னென்ன நோய் வரும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். மட்டை காய்ச்சல் அப்படின்னு சொல்லி ஒரு நோய் ஃபஸ்ட்டு வரும். முக்கியமான நோய் அதுதான். அது வந்து வாடல் நோய். அடுத்ததாக என்ன நோய் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்துப்பூச்சி. இந்த குருத்துப்பூச்சி அப்படியே தின்னும், செடியை வளர விடாது. அப்படியே இந்த செடி பாழாக போகிறதுக்கு குருத்துப்பூச்சி இதாகுது. அதிகபட்சமாக இந்த மாதிரி நோய்கள் தான் சோளத்தை தாக்குறது. அதுக்கு முன்னாடி நம்ம அதே நண்பர் வந்து பக்கத்தில் ஒரு 1.5 ஏக்கர் வந்து சோளம் போட்டிருந்தார். இப்போ அதுக்கு நம்ம தான் உரம் மருந்தெல்லாம் கொடுத்துருந்தோம். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் 2 கருது விதம் நல்லா பிஞ்சு இறங்கியிருக்கு, கருது இறங்கியிருக்கு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதே மாதிரி தான் இப்போது போட்டிருக்கதையும் கொண்டு வர போகிறோம். ஏன்னா இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது. அதனால் நம்ம செய்கிற விதம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கும் பொழுது இது மாதிரி ரிசல்ட் வந்து கிடைக்கும் பொழுதே தெரியும். இதை பார்த்துட்டு தான் அவர் மேற்கொண்டு என்னை வந்து பின்தொடர்ந்து அதை இப்படி செய்யணும், அடுத்து என்ன பண்ணலான்னு நம்மள்ட்ட ஈகராக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு, அல்லது உங்களோட வயலில் இது மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு, நமக்கு இது சரியாக வரல, இது வந்து தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து அதுக்கான சொல்யூஷன் சொல்லுவேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோவை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து நம்மளால் புது வீடியோஸ் போட முடியும். எதுவும் என்கொயரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.